ஆதித்யா L1 விண்கலம் ஏவப்பட்ட நாளன்று தனக்கு புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அதிர்ச்சிகர தகவலை தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக கேரளாவைச் சேர்ந்த சோம்நாத் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறார். சோம்நாத் தலைமையில் பல்வேறு விண்வெளி பயணங்களை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. அதில் சந்திரயான் 3 மற்றும் ஆதித்யா திட்டங்கள் முக்கியமானவை. சந்திரயான் 3 மூலம் சந்திரனின் தென் துருவத்தில் மெதுவாக தரையிறங்கியது மற்றும் இப்போது ஆதித்யா L1 மூலம் சூரியனை நோக்கி இந்தியாவின் முதல் பயணம் வரை சோம்நாத் தலைமையில் நடைபெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் அவர் பேசியதாவது, ஆதித்யா விண்ணில் ஏவப்பட்ட அன்றைய தினம் உடல்நலக் கோளாறு காரணமாக ஸ்கேன் செய்தபோது எனக்கு கேன்சர் இருப்பது தெரிய வந்தது. இதனால் நானும் தன் குடும்பத்தினரும் கடும் அதிர்ச்சியடைந்தோம். சென்னை சென்று பிற சோதனைகளை மேற்கொண்டோம். அதன் பிறகு எனக்கு ஒரு ஆபரேஷனும் கீமோதெரப்பி உள்ளிட்ட சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டன. அடுத்த 4 நாட்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டு 5வது நாள் ஆதித்யா விண்கலம் தொடர்பான பணிகளில் ஈடுபட தொடங்கினேன். எனக்கு வலி ஏதும் இல்லை எனவும் புற்றுநோய் மீதான அச்சம் நீங்கி தற்போது நான் வழக்கமான பணிகளில் எப்போதும் போல பணியாற்றி வருகிறேன் என்று புற்றுநோயை எதிர்கொண்ட விதம் குறித்து சோம்நாத் பேசியிருப்பது ஒரு பக்கம் பேர் அதிர்ச்சியை உண்டாக்கினாலும் மறுபக்கம் உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.